ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமான புதினா தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடான வாட்டி இஞ்சி ஒரு துண்டு 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து நான் 1 தான் சேர்த்துருக்கேன். நார்மல் சைஸ் வெங்காயம் தான், 1 சேர்த்தா போதும். காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வதக்கினா நமக்கு போதும். ரொம்ப நம்ம வதக்க வேண்டாம், அந்த கலர் மாறுற வரைக்கும்லாம் வதக்க வேண்டாம். கூடவே ஒரு 5-6 தக்காளி வந்து ஒரு 6 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இது வதக்கிக்கலாம். இந்த சட்னி வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போல்லாம் இந்த சட்னி எங்கள் அம்மா சாப்பாட்டுக்கு தான் மெயினாக செய்வாங்க. கூடவே இது உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சேர்த்து ஒரு காரம் நல்லா வேணும்னா நம்ம இதுக்கு கலர் நல்லா கொடுக்கும். அதனால் அரை ஸ்பூனு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவை மட்டுமே அதிகமாக சேர்க்குறத விட கொஞ்சம் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்தாக்கா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி நல்லா சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா அது கலரெல்லாம் மாறிடும். நம்ம அந்த சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த இதில் நம்ம ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். அந்த சூட்டில் இருந்தால் கூட போதும். இப்போ ஆறின வாட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாக்கா கலர் பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி புதினா தக்காளி சட்னி செம்ம காரசாரமான நல்லா இருக்கும். இட்லிக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே இந்த புதினா கொத்தமல்லி வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்த்து அரைக்கலாம். அது இன்னமும் கலர் கொடுக்கும், க்ரீன் கலர் நல்லா தெரியும். இந்த சட்னி வந்து நீங்கள் ரொம்பவே நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா தான் அந்த புதினா இலை, கொத்தமல்லி இலைலாம் நமக்கு அங்கங்கே கிடைக்குள்ள அந்த கலர் பார்க்கவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 4 இட்லி என்ன, எவ்வளோ இட்லி வேணால் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.